கரெக்டா சொல்லணும்னா மதிய நேரம் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட வீட்டு முன்னாடி தனியா விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல விசித்திரமான கை உள்ள ஒரு ஆளு அந்த பொண்ணோட கைய பிடிச்சு அவனோட கார்ல ஏத்தி உட்கார வைக்கிறான். அந்த சின்ன பொண்ணுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் கூட தெரியாது. ஏன் உங்களுக்கே தெரியாது, நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். சுடோமு மியாசாகி அப்படின்ற இந்த சின்ன பையன் ஸ்கூல்ல நல்லா படிக்க முடியாம அவங்க அப்பா அம்மானால ரொம்பவும் துன்புறுத்தப்பட்ட ஒரு ஏசியன் கிட் தாங்க இவன். அவனோட ஸ்கூல்ல பிறவி குறைபாடு காரணமா இவன் ரொம்பவும் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவனோட கையில இருக்க மணிக்கட்டு இந்த மாதிரி பெண்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுனால எல்லாரும் மாதிரியும் இவனால கையை மூடி திறக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருந்திருக்கு. அதனாலேயே இவனோட குடும்பத்துல இருக்கிறவங்க இவனை ஒரு விசித்திரமான ஆளா தான் பாக்குறாங்க. சொல்ல போனா இவனோட அப்பாவே இவன்கிட்ட பேசுறது கூட கிடையாதாங்க. சுடோமுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவனை ஒரு அருவருப்பு தக்கவனா தான் பாக்குறாங்க. சொல்ல போனா இவனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்றதே சுத்தமா கிடையாதான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனோட அம்மா ஒரு மாற்றாந்தாயின்னு தெரிய வருது. அதனால இவன் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுறான். தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறதுக்காக ஜப்பான் மொழியில தயாரிக்கப்பட்ட ரொம்பவும் மோசமான மங்கஸ் அனிமி, அப்புறம் கோஸ்ட் மூவிஸ், அதுக்கப்புறம் 18+ வீடியோஸ்லாம் பார்த்து சலிச்சு போற அளவுக்கு தீவிரமா ஆகுறான். தன்னோட ஸ்கூல் லைஃபை முடிச்சுட்டு காலேஜ்ல சேர்ற சுடோமு விசித்திரமான ரசனையோட டிஃபரெண்டான கேரக்டரா இருக்க அவன் பண்ற முதல் தப்பு என்னன்னா, சுடோமு கூட காலேஜ்ல படிக்கிற கேர்ள்ஸ் டென்னிஸ் பிளேயர்ஸோட பிரைவேட் பார்ட்ஸ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அது நாளடைவுல ரொம்ப மோசமான பழக்கங்களா மாற ஆரம்பிக்குது. அப்படி என்ன பண்றான்னா, அவனோட சிஸ்டர்ஸ் ஆன ஒருத்தவங்க குளிக்கிறத பாக்குறான். அவங்க இவன் பாக்குறத பார்த்துட்டு இவன் மேல கோபமும் ஆகுறாங்க. இத தாங்க முடியாம சுடோமு உடல் ரீதியா அவங்கள காயப்படுத்துறான். மேலும் மேலும் என்ன பண்றான்னா, தன்னோட 22வது வயசுல சைல்டு பான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்து அவங்க அம்மா இவனை கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் தாங்க முடியாத சுடோமு அவங்க அம்மாவை உடல் ரீதியா காயமும் படுத்துறான். ஏன் இதெல்லாம் பண்றான்னா, அவன் பார்த்த திகில் படங்களும் மனுஷங்களை ஈவு முறையில கொள்ற அந்த படங்களும் இவனை ஒரு மோசமான ஆளா மாத்துறதுங்க. ஜப்பான்லயே இது வரைக்கும் யாரும் செய்யாத தன்னோட 26 வயசுல மோசமான குற்றங்களை செய்ய ஸ்டார்ட் பண்றான். அதுல முதல் தப்பு என்னன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த சின்ன பொண்ணு தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களோட பேர் மார்டின் கார்னர். வெறும் 4 வயசு தாங்க. அந்த சின்ன பொண்ணை ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கார்ல ஏத்துறான். டிஃபரெண்டான பிளேஸுக்கு போறத பார்த்த அந்த பொண்ணு உடனே கத்தவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து பயந்த சுடோமு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்கிறான். அதோட விடாம ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவளோட உடம்பே செதச்சிடறான். இதோட நிறுத்திக்காம மேலும் பல குழந்தைங்களை கொலை செய்யறான். அதுல 2வது குழந்தை மசாமி யோசிச்சாவா, வெறும் 7 வயசு. எரிகான் நம்பா, வெறும் 4 வயசு. யாக்கோ நமோட்டா, வெறும் 5 வயசு. இந்த குழந்தைங்களோட சடலத்தை ரொம்பவும் துன்புறுத்துறான். அத வீடியோ ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறான். அவன் அந்த சின்ன பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச ட்ரோபிஸ் மாதிரி சேர்த்து வச்சுக்கிறான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அவன் பார்த்த ரொம்ப கொடூரமான மோசமான படங்கள்ல வர்ற அரக்கனை மாதிரி மாற முடிவு பண்றான். அப்படி என்ன பண்றான்னா, அந்த குழந்தைங்களை புதைச்ச இடத்துக்கு போய் அந்த குழந்தைங்களை வெளியே எடுத்து அவளோட கையை வெட்டி நெருப்புல சுட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். சுடோமு இதோட நிறுத்திக்கிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அந்த குழந்தைங்களோட ஃபேமிலியும் அப்புறம் போலீஸும் தேடும் போது அந்த குழந்தைங்களோட ஃபேமிலிக்கு இவன் ஃபோன் பண்ணி அந்த குழந்தைங்க அழுகுற சத்தத்தை கேட்குற மாதிரி வைக்கிறான். அதை கேட்ட அவங்க ஃபேமிலி அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு ரசிக்கவும் செய்யறான். உண்மையான சைக்கோ போலவே அந்த சின்ன குழந்தைங்களோட எலும்பு, சாம்பல், பல்லு எல்லாத்தையும் போஸ்ட் மூலமா அவங்க ஃபேமிலிக்கு சென்ட் பண்றான். ஏன் இப்படி பண்றானா, நான் அரெஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றான். அடுத்த கட்டமா அவங்க ஃபேமிலியில இருக்க சிஸ்டர்ஸ்க்கு குறி வைக்கிறான். அதுல ஒரு சிஸ்டர் தப்பிச்சு போய் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறான். போலீஸ் அவனோட வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல சுமார் 6000 வீடியோ டேப்ஸ்கள் இருந்திருக்கு.
அதுல அந்த ஏழை குழந்தைங்களை என்னென்ன பண்ணா அப்படின்றத ஒண்ணு விடாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருந்திருக்கான். சுடோமுவோட அப்பா இவன் பண்ற செயலெல்லாம் பார்த்து வெறுப்பு அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மரியாதை நிமித்தமா வழக்கறிஞரை தேடி போறாரு. ஆனா எந்த ஒரு வழக்கறிஞரும் இவனுக்கு வாதாட முன் வரல. நான் பண்ண செயல் எல்லாமே என் மேல காட்டப்பட்ட வெறுப்புனாலதான் இந்த தப்பு எல்லாம் பண்ணேன் அப்படின்னு கோர்ட்ல ஒத்துக்கிறான். அதனால ஜெயில் தண்டனை இவனுக்கு கிடைச்சிருது. ஜெயில இருந்துகிட்டே தன்னோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறான். அந்த லெட்டர்ல எல்லா தப்புக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றான். அதனாலேயே விசாரணை 7 வருஷத்துக்கு மேல தள்ளி போயிருது. முடிவு விசாரணையா சுடோமு மியாசாகிக்கு மரண தண்டனையும் விதிச்சிடுறாங்க. இந்த கதையை கேட்கும் போது எனக்கே வயிறு கலங்கிடுச்சு. அதனால உங்களோட குழந்தைங்களை எப்படி கவனிச்சுக்கிறீங்க, அவங்க எந்த பாதையில போறாங்க அப்படின்றத நீங்க தான் பாத்துக்கணும். அவங்க நல்லவங்களா மாறுறதும் தீயவர்களா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்படி நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சைக்கோவா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.